ஓகே, சிஆர்எம் வச்சு நான் எப்படி பெரிய பெரிய டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 லேக் 5 லேக் 10 லேக் டீல்ஸ் எல்லாம் எப்படி சிஆர்எம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பிரித்து மேய போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு சிஆர்எம்னா என்னன்னு தெரிலனா, இது வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அது தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு டீம்மேட்டாக இருக்கீங்க, ஒரு டென் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோட டேட்டா ஹேண்டில் பண்ணுறீங்க, கஸ்டமரும் சரி உங்களோட லீடும் சரி, இந்த மாதிரியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா உட்காந்து வாட்ஸ்அப்லேயோ உட்காந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சோ எக்ஸல் ஷீட்லேயே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது டைம் கன்சூமிங், டைம் வேஸ்டிங். ஸோ இந்த இடத்துல தான் சிஆர்எம் கேம் ப்ளே பண்ணும். அதாச்சும் உங்களோட கஸ்டமர் டேட்டா, உங்கள் லீட் டேட்டா, இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி லீடு எதுக்கு வந்தாங்க, எப்போ வந்தாங்க, அவங்க இமெயிலு, ஃபோன் நம்பரு, அவங்களுக்கு ப்ரொபோசல் சென்ட் பண்ணிட்டோமா, இதை பண்ணிட்டோமா, அதை பண்ணிட்டோமா அப்படின்ட்டு உங்களுக்கு மட்டும் தெரியாமல் உங்கள் டீமுக்கே தெரிகிற மாதிரி கொலாபரேட்டிவாக ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் சிஆர்எம் யூஸ் பண்ணுவாங்க. இது மல்டிபிள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், மல்டிபிள் கம்பெனிக்கு லீட் ஜென்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்ப்பா. ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே இப்போ 100 பேர் டேட்டா இருக்கும் உங்ககிட்ட, 100 லீடோட டேட்டா இருக்கும். அந்த லீடுக்கு ப்ரொபோசல் அனுப்பிட்டோமா, இமெயில் அனுப்பிட்டோமா, அதை அனுப்பிட்டோமா, ஒரு கஸ்டமருக்கு இமெயில் சென்ட் பண்ணிட்டோமா, உங்கள் டீமில் மறுபடியும் அதே கஸ்டமருக்கு இமெயில் அனுப்பிடக்கூடாது. இந்த கஸ்டமருக்கு இமெயில் அனுப்பிட்டோன்ட்டு ஆல்ரெடி சிஆர்எம்மில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ஒரு கஸ்டமரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலில் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் சிஆர்எம். நான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லீட்ஸ் கூட டெய்லியும் மெசேஜ் பண்ணுறது, இமெயில் சென்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, கோல்ட் லீடா, வார்ம் லீடா, கன்வர்ஷன் ஆகிட்டாங்களா, இல்லை இந்த லீடு வேலைக்காகதா அப்படின்னு மார்க் பண்ணுறதுல இருந்து அவங்க டீட்டெயில்ஸ் ஒரு இடத்துல ஷேவ் பண்ணுறதுல இருந்து இது எல்லாத்துக்கும் தான் நான் சிஆர்எம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 5, 10, 20+ சிஆர்எம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஒரு கடந்த 5 நாளாக நான் இது தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சிஆர்எம் வேணும், ஃப்ரீயாக வேணும், செம்ம ஸ்லீக்கான யூஐ இருக்கணும். பார்த்தா இந்த யூஐ தானே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சிஆர்எம் ஆப் இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், போட்டு குழப்பக்கூடாது அப்படின்ட்டு நான் தேடும்போது எனக்கு எதுவும் கிடைக்கல. எனக்கு ஃப்ரீயாக வேணும், நான் காசு ஸ்பெண்ட் பண்ண ரெடி இல்லை. மேபி நான் ரொம்ப பெரிய லெவலில் மேனேஜ் பண்ணுறேன்னா அந்த சிஆர்எம்க்கு மணி பே பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தேடும்போது ஹாட்ஸ்பாட் ட்ரை பண்ணேன், சேல்ஸ்ஃபோர்ஸ் ட்ரை பண்ணேன், பைப்ரைட் ட்ரை பண்ணேன், க்ளோஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ட்ரை பண்ணேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஃபோல்க் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அது கூட சூப்பராக இருந்துச்சு. பட் அது ஃப்ரீயாக இல்லை, 14 டே ட்ரையலுக்கு அப்புறம் காசுன்னா. ஸோ இந்த மாதிரி தேடும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு 10 டேஸாக இதை தான் ஆக்டிவாக லுக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கடைசியாக ஒரு சிஆர்எம் செட் ஆச்சு. அது பேர் என்னன்னா ஆட்டியோ சிஆர்எம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஃப்ரீயாக கொடுக்குறான். 3 டீம் மெம்பர்ஸ் வர ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். 50 லேக்கா 5 லேக்கா ஏதோ தெரியல, அவ்வளோ கான்டாக்ட்ஸை மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது யூஐ. இது எல்லாமே இருக்கும்போது அந்த சிஆர்எம்மில் செட் ஆகிட்டேன். எனக்கு சரி, என்னோடய கிளைண்ட்டுக்கு சரி, இந்த சிஆர்எம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ சிஆர்எம்குள்ளே ஜம்ப் பண்ணி எப்படி நீங்கள் இந்த சிஆர்எம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்க, ஈவன் ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்கன்னா இது செட் ஆகிடும். இந்த சிஆர்எம் பக்காவாக செட் ஆகும். ஃப்ரீ தான். உங்களுக்கு எவ்வளோ நாள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணுமோ அவ்வளோ நாள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பக்காவான ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும். எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணுன்னா மட்டும்தான் நீங்கள் மணி பே பண்ணணும். ஈவன் monday.com அவங்க கூட சிஆர்எம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிஆர்எம் இருக்குது. ஏன் அதை விட்டு இது சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த சிஆர்எம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்சிரும். இதை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க. இங்கே கான்செப்ட் என்னென்னா சிஆர்எம் மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சேல்ஸ்க்கு தான் வேணும், எனக்கு மார்க்கெட்டிங்க்கோ எனக்கு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டுக்கோ தேவையில்லை. எனக்கு லீடை க்ளோஸ் பண்ணணும், சேல்ஸுக்கு மட்டும்தான் வேணுன்ற நான் இதை சூஸ் பண்ணேன். பட் இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் எனக்கு கிட்ட ஒரு 100 லீடு இருக்குன்னா அதில் 1 or 2 லீட்ஸ் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும். அந்த ஒரு லீடே 1 லேக் 5 லேக் 10 லேக் வேல்யூ இருக்கும். இந்த 100 லீடில் அந்த ஒரு லீடை ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு டீட்டெயில், அந்த ஒரு கஸ்டமரோட டீட்டெயிலை விட்டுட்டேன், அந்த ஒரு கஸ்டமரை ஃபாலோ பண்ணாமல் விட்டு அந்த டீல் மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் வேஸ்ட்டான ஒரு மார்க்கெட்டர், வேஸ்ட்டான லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். என்ன விட்டிங்கன்னா நான் ஒரு பக்காவான ஃபாலோ மட்டும் பண்ணிடுவேன். நான் எதில் ஸ்ட்ராங்கோ இல்லையோ ஃபாலோ ப்ளஸ் ஸ்ட்ராங்கு, கோல்ட் காலில் ஸ்ட்ராங்கு, கால் பண்ணி அவங்களே வேணான்னு சொன்னாலும் அவங்கள வாங்குங்கன்ற மாதிரி அவங்கள எதுவும் ஸ்பேமெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதை பண்ணுவோம், பக்காவாக பண்ணுவோம், இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி டீட்டை க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும். ஏன்னா நான் போய் அங்கே சேவ் பண்ணுறது, சிஎஸ்வியில் சேவ் பண்ணுறது, எக்ஸல், இதெல்லாம் வேலைக்கு இல்லை. இதில் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டெலிகிராமு, லிங்க்டின்லலாம் போயிட்டு ஒரு ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி இவங்களை ஆட் பண்ணுன்னா ஆட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். தேர் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அழகாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேசாமல் உள்ளே போய் வேலையை பார்க்கலாம். ஓகே, இது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் கூகுளில் போய் ஆட்டியோ அப்படின்னு சர்ச் பண்ணால் வரும். ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஆடை வந்து 1.5 கிலோமீட்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள், அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும். நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் எப்படின்ட்டு கிளியராக சொல்லிடுறேன். இது லோட் ஆகுது. அடி 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 தெறிக்க விட்டாமல்லே நம்ம செல்லம் வந்துடுச்சு. சைன்இன் கொடுங்க. ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கிளியரான ஒரு சிஆர்எம் தான் இந்த ஆக்டிவ் சிஆர்எம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே பக்காவான ஒரு சம்பவம். அதையும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டர்நெட் கொஞ்சம் பார்த்து ஒர்க் ஆகுமா? ஓகே. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு ஒரு இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருப்பாங்க. நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்னுவாங்க. கார்னர் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெஷ் லீட்ஸ்ன்றது என்னோடய கம்பெனி நேம். அது நான் வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தான். நீங்கள் வந்து எத்தனை ஒர்க் ஸ்பேஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈச் ஒர்க் ஸ்பேஸ்க்குமே 3 யூசர்ஸ் வந்து ஃப்ரீ. 3 வந்து மோர் தென் எனஃப் தான் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் இப்போ தேவையில்லாத விஷயம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று இருக்குது, நோட்டிஃபிகேஷன், டாஸ்க்னு இருக்கும். அதாச்சும் நீங்கள் ஒரு லீடுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லீடை ஃபாலோ பண்ணுறேன், அந்த லீடுக்குன்னு டாஸ்க்கு, அந்த லீடுக்கான நோட்ஸ், அந்த லீடுக்கான இமெயில், கால்ஸு, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும். இங்கே வந்து கம்பெனி வந்து ஆட் பண்ண கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டுவாங்க. நான் வரேன், இது லோட் ஆகிட்டுருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்னது இது இப்படி லோட் ஆகிட்டுருக்கு, ப்ளீஸ் தயவு செஞ்சு வேகமாக லோட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பீப்புள் கிளிக் பண்ணிங்கன்னா பீப்புள்னு இருக்கும். இதில் என்னென்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பீப்புளோட டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து கம்பெனியை ஆட் பண்ணுறது முக்கியம் இல்லை, பீப்புள் ஆட் பண்ணுறது தான் முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன லெஃப்ட் சைடில் கம்பெனி ஆட் பண்ணிக்கலாம், பீப்புள் ஆட் பண்ணிக்கலாம், டீல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலர் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய கிளைண்ட்டோட லீட் லிஸ்ட்டு, இது வந்து என்னோடய கம்பெனிக்கு நான் லீட் ரெடி பண்ணது, இது இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து மல்டிபிள் ஒரு சாஃப்ட்வேர் கிளைண்ட்டுக்கான லீடு, ஆர்கிடெக்சர் கிளைண்ட்டுக்கான லீடு, மார்க்கெட்டிங் கிளைண்ட்டுக்கான லீடுனா அப்படி பிரித்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி, உங்களோட ஒர்க் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போகும். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கிளைண்ட்டோட லீட்ஸை காட்டுறேன். என்னப்போ உன்னோட கிளைண்ட்டோட லீடை காட்டுறேன்னா, ஓகே இதெல்லாம் வந்து ஸ்டேஜில் இருக்கிறதா, இதெல்லாம் காட்டக்கூடாது பப்ளிக்காக. பட் நான் என்னோடய கிளைண்ட் ஃபாலோ பண்ணுறது தான் நான் டைரெக்டாகவே காட்டுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல் ஸ்க்ரீன் போயிடுறேன். F11 ப்ரெஸ் பண்ணி அந்த கிளைண்ட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும். என்னோடய கிளைண்ட்டோட லீடு இவங்கெல்லாம், அந்த கிளைண்ட்டோட நேம், அவங்களோட இமெயில், அவங்க என்ன கம்பெனி, அந்த கம்பெனி, அவங்க வந்து என்னோடய ஐசிபி, அவங்க வந்து என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு குட்டான ஒரு லீடா, எக்ஸலண்ட் லீடா, மீடியம் லீடா, இல்லை லோவன் லீடா அப்படின்ட்டு கூட நான் மார்க் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸலண்ட் லீடு மார்க் பண்ணிக்கிறேன். அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அது எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். அவங்க வந்து வார்ம் லீடா, கோல்டு லீடா, க்ளோஸ் ஆகிடுச்சா, லாஸ்ட் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி என்ன ஸ்டேஜ் வேணும் வச்சுக்கலாம். நான் இவங்களை வந்து ஒரு வார்ம் லீடாக வச்சுக்கிறேன். அவங்க என்ன ஜாபில் இருக்காங்க, அவங்க டேட் என்ன க்ரியேட் பண்ணணும், அவங்க கம்பெனியோட லிங்க்டின் அக்கௌண்ட்டு, இன்கேஸ் இவங்க வந்து ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் இருந்தால் அவங்க ஜாப் லிங்க்கு, அந்த ஜாபுக்கான டெஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். அவங்க ஃபோன் நம்பரு, இன்கேஸ் இருந்தால் ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். அவங்களோட ஃபேஸ்புக்கு, இமெயில், கம்பெனி இமெயில், அவங்க என்ன கேட்டகரியில் வராங்க, இந்த மாதிரி இத்தனை கேட்டகரியில் போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதுவே கேப்சர் பண்ண கேட்டகரின்னு, இது மாதிரி உங்களுக்கு லிட்ரலாக என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் காலம் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக என்ன ஃபீல்டு வேணுமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நேம்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு எல்லாமே இருக்கும். இமெயில் அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன், கம்பெனிகளுக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். டீம் மெம்பர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கேட்டகிரி, இந்த மாதிரி லிட்ரலாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்த சிஆர்எம்மில் போட்டு ஆட் பண்ணி அடித்து அந்த லீடை ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். தட் இஸ் த திங். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், உங்களுக்கு லிட்ரலாக என்ன வேணும், அவங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இங்கேருந்து அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஸ்டேட்டஸ் எல்லாமே லிட்டரலாக எல்லாம் நீங்கள் கஸ்டமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸு, நம்பரு, இந்த மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூஐ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிஆர்எம் யூஐ லிட்ரலி ஐ லவ் திஸ். அதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் நீங்கள் கஸ்டமாக இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்து இம்போர்ட் சிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே இம்போர்ட் போட்டு விட்ரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று டம்மியாக ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு 5 காலம் இருக்குது, 33 ரோ இருக்குது அப்படின்னு இது ஃபைன் பண்ணி வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து எதை மேப் பண்ணணும்னு கேட்கும். நான் ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன். இந்த மாதிரி மேப் பண்ணி கண்டினியூ கொடுத்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இது தேவையில்லை.
நான் மறுபடியும் வந்து என்னோடய கிளைண்ட்டோட லீட் லிஸ்ட்டுக்கு போகிறேன். இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியலான லீட்ஸ். இவங்களால நான் ஒவ்வொன்றா தேடி எடுத்தது. இந்த மாதிரி நான் லீடெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு டெடிகேட்டட் வீடியோ வேணா சொல்லுங்கள். நான் ஐம் யூசிங் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம், மல்டிபிள் சோஷியல் மீடியா, மல்டிபிள் டூல்ஸ், மல்டிபிள் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் எங்கேருந்தெல்லாம் லீட் எடுக்கிறோன்னு என்ன சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கீங்க, B2B பிஸ்னஸ் இருக்கீங்க, ஃப்ரீலான்ஸர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து திடீர்னு ஒரு குயிக்காக ஒரு பர்சன் ஆட் பண்ணணும்னா ரைட் கிளிக்கில் இங்கே ஆட் பர்சன் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் டைரெக்டாக இங்கேருந்து. நம்ம மோஸ்ட்லி இங்கே டைரெக்டாலாம் ஆட் பண்ண முடியாது. நம்ம இம்போர்ட்டில் மட்டும்தான் போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கம்பெனிஸ்னு இருக்கும். அதாச்சும் நீங்கள் ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இங்கே ஆட் பண்ணுறீங்கன்னா அவங்கள பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த கம்பெனி சைடு வர மாட்டேன். நம்மளுக்கு தேவையான எல்லாமே அந்த பீப்புளோட டீட்டெயில்ஸ் தான். இது வந்து ஃப்ரெஷ் லீட்ஸ். அதாச்சும் வந்து என்னோடய கம்பெனி லீட்ஸ்க்கெல்லாம் இங்கே போட்டு வச்சுப்பேன். இப்போ என்னோட லீட் ஜென்ரேஷன் சர்வீஸ்க்கான லீட்ஸ் இவங்க லீடெல்லாம் நான் எங்கேருந்து எடுப்பேன்னு நான் வேணா சொல்லுங்கள் வீடியோ போகிறேன். அதாச்சும் நீங்கள் ஒரு லீட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கணும். அதாச்சும் நீங்கள் ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 50 லீட் மேக் பண்ணிக்கணும். அவங்க பொட்டன்ஷியலாக வார்மாக கோல்டன் லிஸ்ட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணணும், இமெயில் பண்ணணும், லிங்க்டினில் கனெக்ட் பண்ணணும். இது மாதிரி மல்டிபிள் சேனல் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். இவங்கெல்லாம் எங்கேருந்து எடுத்தேன்னா லிங்க்டினில் ஜாப் ஹைரிங் போட்டிருப்பாங்க. அவங்களே வந்து நான் லீடாக தான் எடுப்பேன். அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ சரி, இந்த மாதிரி நான் லீட் லிஸ்ட்டை வந்து ஒரு சாம்பிளாக பில்ட் பண்ணி காட்டுறேன். நான் இவங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சுருப்பாங்க. இது பேர் வந்து ATTO எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் நான் போகிறேன், ப்ளஸ் வந்து நான் வந்து லிங்க்டின் போய்க்கிறேன். லிங்க்டின் போய் இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அழகாக அந்த லீட்ஸ் இங்கே வந்து இங்கே குவிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி இந்த சிஆர்எம் பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ அப்புறம் தரேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பக்காவான விஷயம் என்ன இருக்குன்னா, ப்ராஸ்பெக்டிங்னு இருக்கும். அதாச்சும் ஒரு டீலை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்களா, ப்ரொபோசல் சென்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் லீடு கண்டுபிடிச்சிட்டிங்க. அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா, நான் போட்டு வச்சுருக்கேன். இவங்க தூக்கி இங்கே போட்டுக்கலாம். அவங்க க்ளோஸ் ஆகிடுச்சு நீங்கள் போட்டுக்கலாம், லூஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரொப்போஸ். இந்த மாதிரி நீங்கள் லிட்டரலாக எங்கே வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கிலேருந்து எப்படி ஒருத்தங்களை வந்து ஒரு கான்டாக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் அங்கே வரேன். ஜஸ்ட்டு இவரோட ப்ரொஃபைல் போய்க்கிறேன். ப்ரொஃபைல் போமா, வியூ ப்ரொஃபைல். இப்போ லிங்க்டினில் போய் நான் ரேண்டமாக இந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணோட ப்ரொஃபைல் போய்க்கிறேன். இந்த பொண்ணு தான் என்னோடய லீடுன்னு நினச்சிக்கோங்க. சரி, அது லோட் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபேஸ்புக் போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ATTO சிஆர்எம் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இவங்க டேட்டா வந்து இது புல் பண்ண ஆரம்பிச்சிடும். சூப்பரான ஒரு இது. ஓகே, இந்த பொண்ணு தான் என்னோடய லீடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து லிங்க் இங்கே இருக்குங்களா, அந்த ATTO அதை கிளிக் பண்ணால் போதும் அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இது புல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். இங்கே பாருங்கள், இது வந்து கம்பெனி பேஜ்னு நினச்சிருச்சு, அதனால் கம்பெனியாக பார்க்குது. இது வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஃபேஸ்புக்கில் கரெக்டாக ஒர்க் ஆகலை. நீங்கள் அந்த கம்பெனி ஃபேஸ்புக்குன்னு நினச்சிருச்சா. சரி, இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் போகிறீங்கன்னா அந்த கம்பெனி டைரெக்டாக இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம், அவங்க பேர் இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது ஃபேஸ்புக்கில் வந்து ஒழுங்காக இருக்காங்க. நான் இதில் காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து இதுவே புல் பண்ணிவிடும். அவங்க நேமு, இமெயில் அட்ரஸ், இன்கேஸ் இருந்த இமெயில் அட்ரஸ்ஸு, அவங்க லொக்கேஷனு, அதுக்கப்புறம் லிங்க்டினில் அவங்க என்ன ஜாப் டைட்டில் போட்டிருக்காங்க எல்லாமே இது புல் பண்ணிவிடும். ஜஸ்ட் இங்கே ஆட் டு ATTOன்னு கொடுத்தீங்கன்னா போதும், இது எல்லாமே ஆட் பண்ணிவிடும். நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு லீடுக்கும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த பொண்ணோட பேர் வந்துடுச்சு, இந்த பொண்ணோட இமெயில் வந்துடுச்சு. இன்கேஸ் இந்த பொண்ணோட இமெயில் வேணும்னா சேல்ஸ் ஃபீல்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அந்த பொண்ணு டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டு வச்சுருக்கு, கம்பெனி என்ன போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னும் வந்துடும். இது வந்து டம்மி ஏதோ கம்பெனி போட்டிருக்காங்க, அதனால் இப்படி வருது. நான் உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் லீடாகவே காட்டுறேன். ஃபவுண்டர் நான் யாராவது ஒரு ஃபவுண்டர் ஹைரிங் போட்டிருக்கிற ஃபவுண்டர் நான் எடுத்து உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, இவரை எடுத்துப்போம். இவரை வந்து நான் உங்களுக்கு ATTOவில் ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ATTO கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும். நீங்கள் ரைட் சைடில் கூட இதை போட்டு வச்சுக்கலாம். எனக்கு லெஃப்ட் சைடு எப்பயுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கம்பெனி டீட்டெயில்ஸ், இன்கேஸ் இவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து இது வந்து ஃபெச் பண்ணிவிடும். ஓகே, ஆட் டு ATTO கொடுத்தீங்கன்னா போதும், ஜஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் புல் பண்ணிவிடும். இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்ன நடக்குன்னு நான் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இது லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன். இமெயில் அட்ரஸ் வந்து எனக்கு இவரோட தெரிலனா ஜஸ்ட் இங்கே சேல்ஸ் கியூவில் கிளிக் பண்ணி, இது ATTOவுக்கும் சேல்ஸ் கியூவுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் இமெயில் ஆட் பண்ணுறதுக்காக ஓகே, இது லிமிட் இதாகிடுச்சு போல். இந்தமாதிரி இமெயில் ஏதாச்சும் இருக்குங்கன்னா test@gmail.com
ஜஸ்ட் இங்கேருந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இங்கேருந்து போய்டும். அவங்க என்ன கம்பெனி, அவங்க கம்பெனியோட லிங்க்டின் யூஆர்எல் எல்லாமே இது வந்து புல் பண்ணி எடுத்துக்கும். ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியல. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. ஒரு என்டர் அடிச்சுன்னா ஃபோன் நம்பர் ஆட் ஆகிடுச்சு பார்த்துங்க. நீங்கள் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை. அவங்க ஃபேஸ்புக் லிங்க்டினோட யூஆர்எல் அதுவே காப்பி பண்ணிடுச்சு. அவங்க என்ன ஸ்டேஜ்னு கூட செட் பண்ணிக்கலாம். இவங்க ஒரு வார்ம் லீட் அப்படின்னு செட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் பேக்கில் போயிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் டு லிஸ்ட் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் உங்களோட ஆக்டிவ் CRMல க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட் எல்லாமே அங்கே ஷோகேஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இது எந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணணும்னு கேட்குது. என்னோட கம்பெனி லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். நான் கஷ்டமாக ஒரு சில ஐயோ இந்த லிஸ்ட் வேணாம், டிஸ்கார்ட் என்ட்ரி கொடுத்து மறுபடியும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். லீஜன்ஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறேன். நான் டிப்பிக்கலாக இந்த மாதிரி கஷ்டமான ஒரு 2-3 இதுன்னுவேன். உங்களோட யூஆர்எல் ஜாப் போஸ்ட் யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் காப்பி பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கஸ்டம் யூஆர்எல் ஜஸ்ட் ஆட் டு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து உங்களோட லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து அவரோட ஜாப் போஸ்ட் லிங்க் இதில் தான் அவர் ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா இப்போ போய் பாருங்கள், நான் அதில் அந்த லிங்க்கை போட்டுருவேன். அதுக்கப்புறம் அவர் என்ன தேடிட்டு இருக்காருன்னு அதை கூட கொஞ்சம் காப்பி பண்ணிப்பேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். ஜஸ்ட் போட்ட அடுத்த செகண்ட் இங்கே வந்து பாருங்கள், எதில் போட்டேன், லீட் ஜென் ப்ராஸ்பெக்ட்ஸில் தான் போட்டேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். தலைவர் பேர் என்ன, ஜோஷ் கோமன் சம்திங். எங்கடா அது ஜோஸு, இந்த பாருங்க ஜோஸ் கோமனோட டீட்டெயில்ஸ் இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. பேர், இமெயிலு, கம்பெனி, அவரோட லிங்க்டின் அக்கௌண்ட்டு, அவர் என்ன வேலை போகிறாரு, போஸ்ட் லிங்க், இது எல்லாமே இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது ஆட் ஆகிடும். இப்போ வந்து அவரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் வரும். எப்போ என்ன நடந்துச்சு, எப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னு காட்டும். அவரோட இமெயில் வந்து ஏதாச்சும் இங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் இங்கேருந்தே கூட இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. இந்த லீடை பற்றி ஒரு நோட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். திடீர்னு இது ஒரு 100 லீடை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா இவர் வந்து லீட் ஜென் லீட் ஷோன் இனிஷியல் இன்ட்ரஸ்ட் ஹைரிங் ரிமோட் பீப்புள் இது மாதிரி நான் போட்டு வச்சுக்கிட்டு, ஏன்னா இவரோட டீட்டெயில்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். இவருக்கும் டாஸ்க், இவருக்கு வந்து நான் ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும், ப்ரொபோசல் சென்ட் பண்ணணும்னு இருக்குன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு டாஸ்க் மாதிரி ஆட் பண்ணி வச்சுப்பேன். இவருக்கான ஒரு 5 டாஸ்க் ஆட் பண்ணிட்டுனா இன்கேஸ் நான் மிஸ் பண்ணாமல் இந்த லீடை ஃபாலோ பண்ணலாம். இவருக்கு ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறோம். சென்டு இமெயில் ப்ரொபோசல் இப்படி ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வைங்களேன், அது வந்து டாஸ்க் அங்கே இருக்கும். இங்கே நீங்கள் ஆட் பண்ணுற டாஸ்க் எல்லாமே வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும், டாஸ்கில் இருக்கும். இது ஒரு எத்தனை டாஸ்க் டியூ இருக்குன்னு காட்டும். ஸோ இது வந்து நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் டியூ டேட் எப்போ சென்ட் பண்ணிங்கன்னா அது இருக்கும். ஃபைல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இவங்களுக்குன்னு ஒரு PDF வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் இருக்குன்னா டைரெக்டாக இங்கே கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் இது அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே காட்டிகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸும் காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு CRM வந்து பக்காவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கணும். நான் இதுவரை வந்து எத்தனை பீப்புள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு 98 லீட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் லீட்ஸ்க்கு அவங்க நேமு, அவங்க என்ன ஸ்டேஜ், அவங்க என்ன கம்பெனி, அவங்க இமெயில் அட்ரஸ்ஸு, இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சிங்கிள் ஷாட்டில் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நான் வந்து ஒரு CRM யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி டைரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 லீட் ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம் போகிறீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து ஆஞ்சலிஸ்ட் போய்க்கிறேன். இப்போ ஆஞ்சலிஸ்ட் போயிட்டு நான் ஒரு ஜாபை வந்து தேடிட்டுருக்கேன். நான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இது என்னடா வெல்ஃபோண்டா, பேரை வேறு மாற்றி வச்சு கடுப்புத்துறாங்க. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் ஒரு ஜாப் எடுக்கிறேன், அவங்க தான் என்னோடய லீட். இது மாதிரி நான் நிறையா சோர்ஸ்லேருந்து லீட் எடுப்பேன். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் போய் லீட் ஜென் ஹைரிங் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா போஸ்ட் வரும். இன்கேஸ் யாராச்சும் வந்து லீட் ஜென்ரேஷனுக்கு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா இந்த பாருங்கள், இவங்களாம் நான் நேற்று கான்டாக்ட் பண்ணுவேங்க. இவர் வந்து ஏதோ ஹையர் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஹையர் பண்ணிகிட்ருக்காரு, என்னென்னமோ ரோலுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காரு. நமக்கு செட் ஆகிற ஒரு குழந்தை லீட் கோச், லீட் ஜென்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். இந்த அம்மா ஆட் பண்ணுதா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஹார்ட்டு தான் போடுவேன். இதெல்லாம் நான் போட மாட்டேன். ஹார்ட்டு போட்டுட்டு செக் DM அண்ட் இமெயில், செக் DM அண்ட் இமெயில் அப்படின்னு போட்டுட்டு
நான் அந்த அம்மாவோட ப்ரொஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டா இவங்கள இங்கேருந்து டைரெக்டாக நான் என்னோடய ஆக்டிவோவில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட இமெயிலையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஹவ் ஈஸி இட் இஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10-20 லீட்ஸ் பில்ட் பண்ணுங்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, இப்போ வந்து இவங்க வந்து கோல்டில் இருந்து வார்ம் கொண்டுட்டாங்க, அவங்ககிட்ட பேசி நான் அவங்கள வார்மாக மாற்றிட்டேன், இல்லைனா வந்து டீலை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் யூஸிங் இந்த சிஆர்எம். ரொம்பவே நல்லா இருக்குது. டைரெக்டாக இமெயில் எங்கேன்னு கூட சென்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கம்போஸ் இமெயில் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இங்கேருந்து போகும். டூ யாருக்குன்னா எனக்கே அனுப்புகிறேன். தர்மாபுரி. ஓகே, சென்ட் கொடுத்தனா அந்த இமெயில் சென்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் அந்த இமெயில் செக் பண்ணிங்கன்னா அங்கே இமெயில்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும். இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து நான் ஃபாலோ பண்ணணும், இந்த கம்பெனி வந்து ஹையரிங் போட்டிருக்கான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரு. இந்த கம்பெனியோட ஃபவுண்டரை நான் வந்து இப்போது பண்ணணுன்னா இந்த கம்பெனி ஃபவுண்டரோட லிங்க்டின் போவேன், அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஸ்க்ரேப் பண்ணுவேன். அங்கே பாருங்கள் லிங்க்டின் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து நம்ம கிளிக் பண்ணி அவரை வந்து நான் சிஆர்எம்மில் ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் இந்த ஆக்டிவ் சிஆர்எம் கிளிக் பண்ணால் இவங்க வந்து சிஆர்எம்மில் ஆட் ஆகிடுவாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணுவேன், 10 டேஸில் க்ளோஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஒர்க். இப்போ பாருங்க, நம்ம அங்கே சென்ட் பண்ணி இமெயில் வந்திருக்குன்னு வந்து செக் பண்ணி பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் சிஆர்எம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்லீக்கான ப்ளஸ் பவர்ஃபுல்லான ஒரு சிஆர்எம்னு சொல்லலாம். அடுத்து நான் டீல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வார்ம் லீடை வந்து கன்வெர்ட் ஒரு பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்க வந்து லீடில் இருக்காங்களா, ப்ராக்ரஸில் இருக்காங்களா, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, ப்ரொப்போசலான்னு பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த இமெயிலோட இந்த நீங்கள் வந்து ஒரு ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டமர், அவங்க நேம் போட்டு அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு போட்டு ப்ரொப்போசல் போட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கிரியேட் கொடுத்திங்கன்னா ஒரு டீல் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஜஸ்ட் வந்து இவங்களை வந்து இன் ப்ராக்ரஸில் எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் இந்த லீட் ஸ்டேஜில் இருந்து இவங்களை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை அவங்களுக்கு லாஸ்ட் ஆகிடுச்சி, அவங்களுக்கு ப்ரொப்போசல் சென்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கஸ்டமாக இவங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த யூஐயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட லீடு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் த சிஆர்எம். ஏன் நீங்கள் வந்து ஹப்ஸ்பாட் போகலாம். ஹப்ஸ்பாட் சிஆர்எம்லாம் அது பார்த்தாலே கடுப்பாகுது. சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஆர்எம், இந்த மாதிரி நீங்கள் என்ன சிஆர்எம் வேணால், நான் பைப் ட்ரைவெல்லாம் நான் யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. பட் அது அவங்க ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் கடுப்பாகுது. ஹப்ஸ்பாட் போய்க்கலாம். ஹப்ஸ்பாட் யூஸ் பண்ணேன், பட் எனக்கு அது யூசர் இன்டர்ஃபேஸ் அவ்வளோலாம் பிடிக்கல. மார்க்கெட்டில் பிளேயர்னு சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. பைப் ட்ரைவ் நல்லாயிருக்கு, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லாயிருக்கு. ஃபோக்குன்னு ஒரு சிஆர்எம் இருக்குது, இது கூட நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம். சூப்பரான ஒரு சிஆர்எம். இது வந்து ரொம்பவே ஸ்லீக் தான். எனக்கு இதை விட என்னது ஆக்டிவை விட ஃபோக் கூட நல்லா பிடிச்சிருந்துச்சிங்க. பாருங்கள், ரொம்ப ஒரு ஸ்லீக்காக அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா போகும். பைப் ட்ரைவ் கூட பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சிஆர்எம் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பைப் ட்ரைவோ ஹப்ஸ்பாட்டோ போகலாம். ஒரு சின்ன கம்பெனி ஒரு 200-300 எம்ப்ளாயி இருக்காங்க, 10 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் சிஆர்எம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. நான் எப்படி ஆக்டிவ் சிஆர்எம் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டீலையும் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு A to Z உங்களுக்கு பிரிச்சுட்டேன். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z புரிஞ்சிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும். 20 நிமிஷமா? 20 நிமிஷம்லாம் பார்க்குறீங்களா தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அன்டில் தென் ஐ மேக் ஏ பை. F9